நம்ம டிவிகே விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்றவங்கள வந்து வாழ்த்தி, அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குற ஒரு நிகழ்வ வந்து எப்போதுமே பண்ணிகிட்ருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில வந்து அதில வர்றவங்க எல்லாம் ரொம்ப என்கரேஜா வந்து அவங்களே பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அத வந்து பேசுறவங்க என்னுடைய ஹேட்டர்ஸ் என்னை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கெல்லாம், "இப்ப பாருங்க நான் சாதிச்சிருக்கேன். எங்க அண்ணன்கிட்ட இன்னும் ஒரு ஒரு வாழ்த்து பெற்றிருக்கிறேன்." அப்படின்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையிலேயே. அதேபோல பாருங்க, ஒரு பொண்ணோட அப்பா சொல்றாரு, வாழும் காமராஜர். காமராஜர் போற அடுத்த காமராஜர் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாரி விஜய பாராட்டுறாங்க. நெறைய பேரு அவங்க ரீதியா பாராட்டுவாங்க. இது எல்லாருமே நம்மளுக்கு எதிர்பார்க்கிறதான். வந்து அவங்க ஒரு விருது மாரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது, அவங்கள 2வது ஒரு பெரிய நடிகர் கூட, உச்சபட்சமான ஒரு நடிகரு. அவர வந்து பார்க்குறபோது ஒரு ஆர்வம் வரும். அப்போ பேசுகிற ஒரு அதீதமான வார்த்தைகள் கூட இருக்கலாம். அது நாளைக்கு உண்மையா கூட மாறலாம். என்ன வேணாலும் நடக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இப்ப விஜய் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உண்மையிலேயேங்க நீட்ட பத்தி கவலைப்படாதீங்க. நீட் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நீட்டுக்காக யாரும் உயிர இழக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறத மனசுல வச்சு சொல்றாரு. நீட்டு தான். இது இல்லன்னா வேற வாழ்க்கையே இல்லையா? வேற ஏரியாவே இல்லையா? அப்படின்னு யோசிங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு இங்க. அதேபோல மக்கள்ட்ட வந்து ஜாதி மதம் இருக்கக்கூடாது. வர ஜென்ரேஷன்ட்ட அது சுத்தமா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துறாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உண்மையிலேயே. வருகிற ஜெனரேஷன்ட்ட ஜாதி மதம் இல்ல அப்படிங்கிறத அத வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அத வச்சு உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே அத வச்சு உங்கள காயப்படுத்துவாங்க. அத தூக்கி முதல்ல போடுங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜாதி மதத்த தூக்கி முதல்ல போடணும். அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துறாரு. இப்ப பாருங்க, தொழிலாளிகள் வந்து ஜாதி மதம் பார்த்தா உழைக்கிறாங்க. விவசாயிகள் வந்து ஜாதி மதம் பார்த்தா வந்து அவங்க அறுவடை செய்கிறாங்க, விதைக்கிறாங்க கிடையாது. எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு விவசாயியும் நினைக்கிறாங்க. அதே போல தான் நம்மளும் இருக்கணும். யாருக்கும் ஜாதியும் வேண்டாம், மதமும் வேண்டாம். அதை ஒழிச்சிட்டு வெளியே வருவோம். அப்புறம் ஓட்டுக்கு வண்டி வண்டியா பணம் வரும். ரொம்ப அற்புதமான வார்த்தை அதெல்லாம். ஓட்டுக்கு வண்டி வண்டியா பணம் வரும். தயவுசெய்து யாரும் ஓட்டுக்கு பணம் வாங்கி போடாதீங்க. இங்கே வந்து ஊழல் பண்ணாதவன், ஈடு ரைடு போகாதவன், இந்த மாதிரி எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாம, நேர்மையா மக்களுக்கு குரல் கொடுக்குற ஒருத்தன் எவனாவது வந்து நிற்கிறான்ல, அவனுக்கு ஓட்ட போடுங்க. அப்படிங்கும்போது உண்மையிலே கைத்தட்டு பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதான் உண்மை. இனிமேலுக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்மளுக்கு தேவையானவர்கள். ஒரு நடிகரா மட்டும் இல்லாம, அவரோட பேச்சுல ரொம்ப பக்குவம் இருக்குங்க. ரொம்ப நேர்த்தியா பேசுறாரு, அளவா பேசுறாரு, அமைதியா பேசுறாரு. அது எல்லாமே வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர வந்து எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க. அங்க வர்ற அந்த புள்ளைங்களா இருக்கட்டும், அவங்க அப்பா, அம்மாவா இருக்கட்டும், எல்லாம் பெருமையா இருக்கிறாங்க. என்னமோ ஒரு கவர்னர்ட்ட விருது வாங்குற மாரி, ஒரு பரிசு வாங்குற மாரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. காரணம், தனக்கு பிடித்த ஒருவர் இந்த நாட்டை வந்து சரியா வழிநடத்துவாரு. எங்க குழந்தைங்கலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து அந்த பக்கத்துல நிக்கும்போது அத நினைக்கிறாங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே அதுதான் நடக்கப் போகுது. உண்மையிலேயே இந்த குழந்தைகள் இனி வரும் காலங்கள்ல ஜாதி மதமற்ற, தன்னலமற்ற, இந்த சுயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி போட்டு, பொது நலம், பொது உடைமை, சமூக நலம், சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டுக்குள்ள இந்த சமூகம் வந்து வரப்போகுது. அப்படின்னா இளைஞர் கையில தான் அதெல்லாம் இருக்கு. விஜயும் இளைஞர் தானே! வாய்ப்புகள் கொடுப்போமே! யாராருக்கோ குடுத்துருக்கோம். டெய்லி நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்ம குரல் கொடுப்போம். அவரும் பாருங்க, நம்ம தீ விபத்துல வந்து உள்ளவங்களுக்கு போய் வந்து உதவ போயி, அங்க வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து இருந்தது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் விஜய, இது மாரியே சும்மா பரிசு குடுக்குற நிகழ்வுல தான் அவர் கலந்துக்கிறதா இல்ல. பொதுமக்கள் அவதிப்படுகிற போதும் அங்க போய் நிக்கிறாரு, குரல் கொடுக்குறாரு. பாசிச ஆட்சியான்னு கேட்குற அளவுக்கு வந்து விஜய் ஒரு ஆக்ரோஷமான அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர குழந்தையாவோ, ஒரு சாதாரண மனுஷனாவோ எடை போடுறத தவிர்த்துட்டு, நமக்கான சரியான எதிரியா வந்து ஒருத்தன் வந்து நிற்கிறான்னு, நீங்க இனிமேலாவது செயல்படுங்க சரியா. அப்படி இல்ல அப்படின்னா, அது யாருக்கிட்ட எந்த அதிகாரம் போகுமோ, அந்த அதிகாரம் போய் சேரும். நன்றி.